வரைக்கும் ம். ஒன்னாவது முறை வசனத்துல கடைசியில அலிஃப் வந்தா நீட்டி ஓதனம். வசனத்துல கடைசியில ஃபத்ஹா மத்து வந்தா நீட்டி ஓதனம். வசனத்துல நீட்டினா எவ்வளவு கடைசியில 10 ஃபத்ஹா 10 மணி தெயின் தானே வந்தா அப்படியா? நீட்டி ஓதனம். ஒரு நாள் ஃபுல்லா நீட்டி ஓதணும் அப்படித்தானே? அஹ் ஒரு நாள் ஃபுல்லா நீட்டி ஓதணும் அப்படித்தானே? கைய பொத்தி திறக்குற 2 அளவு நீட்டணும். கைய பொத்தி துறக்கு 2 அளவுக்கு. ரெண்டாவது முறை ம். குண்டுத்தா வந்தா அது பெரிய ஹாவா மாத்தி சுக்குன் வச்சு ஓதணும். இந்துத்தா மூணாவது வந்தா. முறை ம். மூணாவது முறை வசனத்துல இறுதியில மூணாவது முறை ஒன்று முறை 2 வராது. ஏனைய சந்தர்ப்பத்துல வசனத்துல கடைசியில சுக்குன் வச்சு ஓதணும். ம். அப்போ சரியா ஓதுங்க மேல வராம. وجعلنا نومكم سباتا திருப்பி ஓதுங்க. وجعلنا نومكم سباتا ரெண்டாவது. لنخرج به حبا ونباتا மூன்றாவது. والجبال أوتاد. ம். ஏன் அவுத்த நிப்பாட்டணும். சுக்குன் வச்சு இல்ல சார். நிப்பாட்டணும். والجبال أو والجبال أوتادا திருப்பி ஓதுங்க. والجبال أوتادا ம். கஷ்டமா தான் என்ன இது ஓதுங்க பாவம். يومئذ يدعو எங்க சவுண்ட காணும். இப்ப விளங்குது வீட்டுல. ஓது திறந்து பார்த்துமே இல்ல 5 வசனம்ங்கிற இதே மறந்தாச்சுன்னு. ம். இப்ப நல்லா இல்ல விளங்குது. சார். என்ன இல்ல சார் ஓ சார். எப்ப கடைசி 5 வசனம் அனுப்புனே? கடைசி 5 வசனம் எப்ப அனுப்புனே? 2023 போன வருஷம் என்ன? இல்ல அப்ப 2021லயோ இல்லாட்டி பிறந்தோட அனுப்புனதா? 2020லயா? ம். يومئذ يدر الناس أشتاتا ம். 2 இடத்துல பேர் வந்தீங்க.
يومئذ يومئذ يصدر الناس أشتاتا. இந்த 50 முறை ரிப்பீட் பண்றது பெரிய பிள்ளை. இதுக்கு தான் 5 வருஷம் அனுப்ப சொன்னது. நீங்க அனுப்ப இல்லையே. இந்த சவுண்ட காணும். திக்காம ஓதணும். ஆம் சார். يومئذ يصدر الناس சில يومئذ يصدر الناس أشتاتا. யௌம இனிய என்ன தெரியும்? இந்த இடத்துல எப்படி ஓதணும்? சத்த உச்சரிக்கிறதா, கஸ்ரத்துன உச்சரிக்கிறதா? يومئذ யௌம இரிய எப்படி இரிய இரியன்னு வரப்படாது. இப்ப அது இரிய எப்படி வரணும்? إذية. எஸ், அந்த யௌம இரிய என்கிறது முக்கியம். ஆம். இரிய. வசனத்தை ஓதுறதுக்கு يوم 10 வசனம் எப்படி புதிய எழுத்துக்கு போக முடியாது. நிறைய விலை விலண்டா இந்த திக்கல் முக்கால் வச்சு கொண்டு போக இயலாது. இன்றைக்கு நாளைக்கு 10 வசனம் எனக்கு அனுப்பிக்கணுமா? ஒரு நாள் 10 வசனம் அனுப்பிக்கணும். இடையில எங்கேயும் திக்கிக்கப்படாது. திக்கல் முக்கள் இல்லாம வரணும். அது எங்க பிழை வந்தா பிழை திருப்பி அனுப்பதான் வேணும். இன்றைக்கு நாளைக்கு அதான் நாலு கிளாஸ் நடக்குமா? இல்லாட்டி கிளாஸ் வைக்க மாட்டேன். நான் கிளாஸ் வைக்க வானட்டுவேன். செல்ற வேலை செய்யாட்டி கிளாஸ் வைக்கல, எங்களுக்கு செய்யல. நீ நிறைய திக்கிறீங்க, இடையில வீட்டி முட்டி மோதுறீங்க. அதுக்கு இல்லாம தான் அவசரமா அடுத்த வேலை செய்யணும். அதுக்கு தான் சொல்றது. என்ன செய்யறது? பார்த்து கொண்டீங்க சொல்ற அப்படியா? இல்ல. என்ன சொல்றது அது? புதிய வசனம் 10 வசனம் அனுப்பலண்டா கிளாஸ் நடைபெற மாட்டாது. கவனம். ஆம் சார். அப்படியே